10ஆம் வகுப்பு தமிழ். நம்ம இலக்கண பகுதி பார்க்கலாம். இதுல செய்யுளோட உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். அதுல நம்ம சீர் குறித்து பார்க்கலாம். சீர்னா என்னன்னா அசைகள் 1, 2, 3, 4 இயைந்து நிற்பது சீர். சரிங்களா? 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஓரசைச்சீர் 4 ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர்னு 4 வகைப்படும். ஓரசைச்சீர் எத்தனை அப்படின்னா 4. நேர், நிறை, நேர்பு, நிறைவு, இதுதான் ஓரசைச்சீர். இதற்கு பொருள் என்னன்னா நேர்னா நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். நமக்கு இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா நேர் என்ற சீரின் பொருள். சரிங்களா? நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். நாள், மலர், காசு, பிறப்பு. நேர்னா நாள், நிறை மலர், நேர்பு காசு, நிறைவு பிறப்பு. இது ஓரசைச்சீர் எத்தனைமா 4. ஓரசைச்சீர் எத்தனை 4. அடுத்தது ஈரசைச்சீர், இதுவும் 4 தான். அசைனா என்னது? இது 1. நேர் மட்டும் இருந்தால் இது ஓரசைன்னு அர்த்தம். இப்போ இதில் 2 இருக்கு. நேர், நேர், இது ஈரசைச்சீர். இது ஒரு நேருங்கிறது ஒரு சீர், இன்னொரு நேருங்கிறது இன்னொரு. தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஈரசைச்சீர். நேர் நேர் என்ற ஈரசைச்சீரின் பொருள் என்னதுன்னா தேமா, புலிமா, கருவிலம், கூவிலம். அதே மாதிரி மூவசைச்சீர் நேர் நேர் நேர், இந்த 3. தேமாங்காய், தேமா சொன்னோம், 3 சீர் வரும்போது தேமாங்காய். இது அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். நேர்னா நாள் ஓரசைச்சீர், நேர் நேர்னா தேமா. அதே 3 வந்துச்சுன்னா நேர் நேர்னா தேமாங்காய். நிறை நேர் நேர்னா புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஈரசைச்சீர் இருக்கு இல்லையா, இந்த ஈரசைச்சீர் 4லையுமே நேர் சேர்த்துக்கணும். 4லையுமே நேர் சேர்த்துக்கிட்டோம்னா காய் காய், தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்னு வரும். அதுவே இந்த நேர் நேரோட நிறை நிறை 4லையுமே நிறை நிறை சேர்த்துனா என்ன பாருங்க, கனி. இது காய், கனி, அவ்வளோதான். நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? இது அப்படியே வரிசையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நேர் நாள், நேர் நேர் தேமா, நேர் 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 தேமாங்காய், நேர் நேர் நிறை தேமாங்கனி, அப்படியே வரிசையாக வரும். புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஈஸி. இதை மட்டும் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மூவசைச்சீர் ரொம்ப ஈஸி. நேர் போட்டோம்னா காய், நிறை போட்டோம்னா கனி, அவ்வளோதான். ஓரசைச்சீர் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். முக்கியமான கொஷின்மா, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க.